சொந்தங்களே, இன்று நாம் தவக்காலத்தின் முதல் வாரத்தில் கால் பதிக்கின்றோம். தவம், ஜெபம், நோன்பு என்கின்ற அறச்செயல்கள் வழியாக நம்மையும் நமது ஆன்மாவையும் சுத்திகரிக்க திரு அவையால் நமக்கென கொடுக்கப்பட்டுள்ள மனமாற்றத்தின் காலம் இது. இன்றைய வாசகங்கள் அனைத்தும் நமக்கு கொடுக்கும் செய்தி சோதனைகளை எவ்வாறு எதிர்த்து போராட வேண்டும் என்பதாகும். சோதனை நமக்கு பிடிக்காத சொல், ஆனால் நம்முடைய வாழ்வோடு இரண்டர கலந்துவிட்ட சொல். சோதனைகளை சாதனையாக்கிய மனிதர்களின் வாழ்வை பார்க்கும்போது நாமும் இவர்களைப் போல் வாழ வேண்டும் என்று ஆர்வம் கொண்டாலும் சோதனை நேரங்கள் நம் மன உறுதியை அழித்து நம்மை நம்பிக்கை இழக்கச் செய்கின்றன. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசு சோதனைகளை எதிர்கொள்ள புதிய பாடங்களை கற்றுத்தருகிறார். சோதனைகளை வெல்ல மனித அறிவோ திறமையோ தேவையில்லை. மாறாக இறைவனோடு உள்ள உறவு, கடவுள் மேல் நாம் கொள்ளும் நம்பிக்கை, இவை இரண்டும் அடித்தளமாக அமைகின்றது. எனவே தீமைகள் நம்மை அணுகாமல் இருக்க அனைத்து நன்மைகளுக்கும் ஊற்றான கடவுளை நாம் நாடி செல்வோம். சோதனைகள் வேண்டாம் என்று ஜெபிப்பதை விடுத்து சோதனையின் போது இறைவனின் அருளை நாடவும், சரியான முடிவுகளை எடுத்து நமது வாழ்வை காத்து கொள்ளும் அருள் வேண்டி இணைவோம் இக்கல்வாரி பலியில். கொஞ்சம் வேலையோ துன்பம் நினைக்க விடு. இறைவாயிதோ வருகின்றோ, உம் திரு உள்ளம் நிறைவேற்று. தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, முன்னுரையில் வாசித்தது போல தவக்காலம் அருளின் காலமாக நமக்கு வழங்கப்பட்டுள்ளது. மாறாக பல்வேறு நேரங்களில் நாம் தவ முயற்சிகளில் ஈடுபடுவோம், ஒன்றை மறந்துவிட்டு இறைவனுடைய அருளின் காலமாகவும் இறைவன் நமக்கு வழங்குகின்ற நன்மைகளை நாம் பெற்றுக்கொண்டு பிறருக்கு நன்மையை அள்ளித்தரக்கூடிய ஒரு காலமாக விளங்க இத்தவக்காலமானது நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. தவக்காலத்திலே முதல் ஞாயிறிலேக்கு நாம் கடந்து வருகின்ற பொழுது நமக்கு இறைவன் விடுக்கின்ற அழைப்பு இதுவே. நம்மில் உள்ள நன்மை பெருகவும், நம்மால் இயன்ற நன்மையை மற்றுள்ளவர்களுக்கு பகிர்ந்து அளிக்கவும் இந்த தவக்காலத்திலே முயற்சி எடுப்போம். திருப்பலியில் தகுந்த முறையில் பங்கெடுக்க
நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுது கன்னியான புனித மரியாளிடம், வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களிடம், நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, ஆண்டுதோறும் நாங்கள் கடைபிடிக்கும் தவக்கால அருள் அடையாள செயல்களால் கிறிஸ்துவின் மறை உண்மைகளை புரிந்து கொள்வதில் முன்னேற எங்களுக்கு உதவி அருளும். அதனால் அவற்றின் பயன்களை எங்கள் நன்னடத்தையால் அடைவோமாக. உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். ஆண்டவராகிய கடவுள் நிலத்தின் மண்ணால் மனிதனை உருவாக்கி அவன் நாசிகளில் உயிர் மூச்சை ஊத மனிதன் உயிர் உள்ளவன் ஆனான். ஆண்டவராகிய கடவுள் கிழக்கே இருந்த ஏதேனில் ஒரு தோட்டம் அமைத்து தாம் உருவாக்கிய மனிதனை அங்கே வைத்தார். ஆண்டவராகிய கடவுள் கண்ணுக்கு அழகானதும் உண்பதற்கு சுவையானதுமான எல்லா வகை மரங்களையும் தோட்டத்தின் நடுவில் வாழ்வின் மரத்தை, நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்தையும் மண்ணிலிருந்து வளர செய்தார். ஆண்டவராகிய கடவுள் உருவாக்கிய காட்டு விலங்குகளெல்லாம் பாம்பு மிகவும் சூழ்ச்சி மிக்கதாயிருந்தது. அது பெண்ணிடம், கடவுள் உங்களிடம் தோட்டத்தில் உள்ள எல்லா மரங்களிலிருந்தும் உண்ணக்கூடாது என்றது உண்மையா என்று கேட்டது. பெண் பாம்பிடம், தோட்டத்தில் இருக்கும் மரங்களின் பழங்களை நாங்கள் உண்ணலாம், ஆனால் தோட்டத்தின் நடுவில் உள்ள மரத்தின் கனியை மட்டும் நீங்கள் உண்ணக்கூடாது, அதை தொடவும் கூடாது, மீறினால் நீங்கள் சாவீர்கள் என்று கடவுள் சொன்னார் என்றாள். பாம்பு பெண்ணிடம், நீங்கள் சாகவே மாட்டீர்கள், ஏனெனில் நீங்கள் அதிலிருந்து உண்ணும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் கடவுளைப் போல் நன்மை தீமை அறிவீர்கள் என்பது கடவுளுக்கு தெரியும் என்றது. அந்த மரம் உண்பதற்கு சுவையானதாகவும் கண்களுக்கு களிப்பூட்டுவதாகவும் அறிவு பெறுவதற்கு விரும்பத்தக்கதாகவும் இருந்ததைக் கண்டு பெண் அதன் பழத்தை பறித்து உண்டாள். அதை தன்னிடம் இருந்த தன் கணவனுக்கும் கொடுத்தாள், அவனும் உண்டான். அப்பொழுது அவர்கள் இருவரின் கண்களும் திறக்கப்பட்டன, அவர்கள் தாங்கள் ஆடையின்றி இருப்பதை அறிந்தனர். ஆகவே அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு ஆடைகளாக செய்து கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
பாவம் செய்தோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். கடவுளே, உமது பேரன்பிற்கேற்ப எனக்கு இறங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவி அருளும். என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தி அருளும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன். என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன். உன் பார்வையில் தீயது செய்தேன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கி அருளும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதே. உமது தூய ஆவி என்னிடமிருந்து எடுத்து விடாதே. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். உம் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கி அருளும். என் தலைவரே, என் இதழ்களை திறந்தருளும். அப்பொழுது என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைமுத்துக்கள் 12 முதல் 19 முடிய. சகோதரர் சகோதரிகளே, ஒரே ஒரு மனிதன் வழியாய் பாவம் இந்த உலகத்தில் நுழைந்தது. அந்த பாவத்தின் வழியாய் சாவு வந்தது. அதுபோலவே எல்லா மனிதரும் பாவம் செய்ததால் எல்லா மனிதரையும் சாவு கவி கொன்றது. திருச்சட்டம் தரப்படும் முன்பும் உலகில் பாவம் இருந்தது. ஆனால் சட்டம் இல்லாத போது அது பாவமாக கருதப்படவில்லை. ஆயினும் ஆதாம் முதல் மோசே வரையில் இருந்தவர்கள் ஆதாமைப் போல் கடவுளின் கட்டளையை மீறி பாவம் செய்யவில்லை. எனினும் சாவு அவர்கள் மீதும் ஆட்சி செலுத்திற்று. இந்த ஆதாம் வரவிருத்தவருக்கு முன்னடையமாக இருக்கிறார். ஆனால் குற்றத்தின் தன்மை வேறு, அருள்கொடையின் தன்மை வேறு. எவ்வாறெனில், ஒருவர் செய்த குற்றத்தால் பலரும் இறந்தனர். ஆனால் கடவுளின் அருளும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனிதரின் வழியாய் வரும் அருள்கொடையும் பலருக்கு மிகுதியாய் கிடைத்தது. அந்த அருள்கொடையின் விளைவு வேறு, அந்த ஒரு மனிதர் செய்த பாவத்தின் விளைவு வேறு. எவ்வாறெனில், ஒரு மனிதர் செய்த குற்றத்துக்கு தீர்ப்பாய் கிடைத்தது தண்டனை.
பலருடைய குற்றங்களுக்கும் தீர்ப்பாக கிடைத்ததோ அருள்கொடையாக வந்த விடுதலை. மேலும் ஒருவர் குற்றத்தாலே அந்த ஒருவர் வழியாக சாவு ஆட்சி செலுத்தினது என்றால் அருள் பெருக்கையும் கடவுளுக்கு ஏற்புடையவராகும்படி கொடையையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவர் வழியாக அடைந்து கொண்டவர்கள் வாழ்வு பெற்று ஆட்சி செலுத்துவார்கள் என இன்னும் மிக உறுதியாக நம்பலாம் அன்றோ. ஆகவே ஒருவரின் குற்றம் எல்லா மனிதருக்கும் தண்டனை தீர்ப்பாய் அமைந்தது போல ஒரே ஒருவரின் ஏற்புடைய செயல் எல்லா மனிதருக்கும் வாழ்வளிக்கும் விடுதலை தீர்ப்பாய் அமைந்தது. ஒரு மனிதரின் கீழ்ப்படியாமையால் பலர் பாவிகளானது போல ஒருவரின் கீழ்ப்படிதலால் பலர் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆனார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். மனிதர் அப்பத்தினால் மட்டும் அல்ல, மாறாக கடவுளின் வாய் சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வார். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு அலகையினால் சோதிக்கப்படுவதற்காக பாலை நிலத்திற்கு தூய ஆவியால் அழைத்து செல்லப்பட்டார். அவர் 40 நாள் இரவும் பகலும் நோன்பிருந்தார். அதன்பின் பசியுற்றார். சோதிக்கிறவன் அவரை அணுகி, நீர் இறைமகன் என்றால் இந்த கற்கள் அப்பமாகும்படி கட்டளையிடும் என்றான். அவர் மறுமொழியாக, மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய் சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வார் என மறைநூலில் எழுதியுள்ளதே என்றார். பின்னர் அலகை அவரை எருசலேம் திருநகரத்திற்கு கூட்டி சென்றது. கோவிலில் உயர்ந்த பகுதியில் அவரை நிறுத்தி, நீர் இறைமகன் என்றால் கீழே குதியும். கடவுள் தம் தூதருக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். உமது கால் கல்லில் மேல் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளால் உம்மை தாங்கிக் கொள்வார்கள் என்று மறைநூலில் எழுதியுள்ளது என்று அலகை அவரிடம் சொன்னது. இயேசு அதனிடம், உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் எனவும் எழுதியுள்ளதே என்று சொன்னார். மறுபடியும் அலகை அவரை மிக உயர்ந்த ஒரு மலைக்கு கூட்டி சென்று உலக அரசுகள் அனைத்தையும் அவற்றின் மேன்மைகளையும் அவருக்கு காட்டி அவரிடம், நீர் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து என்னை வணங்கினால் இவை அனைத்தையும் உமக்கு தருவேன் என்றது. அப்பொழுது இயேசு அதனை பார்த்து, அகன்று போ சாத்தானே, உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய் என்றும் மறைநூலில் எழுதியுள்ளது என்றார். பின்னர் அலகை அவரை விட்டு அகன்றது. உடனே வானதூதர் வந்து அவருக்கு பணிவிடை செய்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய வாசகங்களானது பல்வேறு கேள்விகளை நம் முன் எடுத்து வைத்து அதற்கான பதில்களையும் நம் முன் வைக்கின்றன. இன்றைய முதல் வாசகத்திலே நாம் தொடக்க நூலிலிருந்து வாசிக்க கேட்டோம். பல்வேறு நிலைகளில் நாம்
இந்த வாசகத்தை வாசிக்கின்ற பொழுதெல்லாம் மனிதனுடைய வீழ்ச்சினை மட்டுமே சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். மாறாக இன்று தவக்காலத்திலே இறைவன் மனிதனுடைய வீழ்ச்சி அல்லாது இறைவனுடைய அரும் பெரும் செயல்களையும் நமக்காக இறைமகன் வழியாக இறைவன் தந்த மாபெரும் மீட்பினையும் சிந்திக்க அழைப்பு விடுக்கின்றது. முதல் வாசகத்திலே ஆதி பெற்றோர் கேள்வினால் சந்தேகத்திற்கு உள்ளாகி பாவத்திற்கு விழுந்து அடிபணிகின்றனர். இன்றும் பல்வேறு நிலைகளில் நம் முன் வைக்கப்படும் கேள்விகளின் சூழ்ச்சிகளினால் நாமும் பல்வேறு நேரங்களில் நம்முடைய விசுவாசத்தை இழக்க நேருகின்றது. அதைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு சுட்டிக்காட்டி இறைவன் மீது உள்ள விசுவாசத்தை நாம் மீண்டும் மீண்டுமாக ஆழமாக ஆழ்ந்து அறிய நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. அதையேத்தான் புனித பவுல் தன்னுடைய திருமுகத்திலே வாசிக்கின்ற பொழுது கேள்வியை நம்முன் வைத்து அந்த கேள்விக்கு இறைமகன் பதிலானார், அவர் வழியாக மனிதகுலம் மீட்படைந்தது என்ற மாபெரும் உண்மையினை நமக்கு உரக்க சொல்கின்றார். நற்செய்தி வாசகத்திலே இறைமகன் மனிதனாக உருவெடுத்த பொழுதும் மனித நிலைகளில் ஒன்றும் குறைவுபடாமல் அதை முழுவதுமாக தன்னுள் வாங்கி வாழ்வதை நம் முன் நற்செய்தி வாசகம் எடுத்துரைக்கின்றது. நற்செய்தி வாசகத்திலே நாம் காண்கின்ற பொழுது இயேசு மனிதனாக பிறந்து மனித தன்மைக்குரிய எல்லா பலவீனங்களிலும் அவர் கடந்து செல்கிறார். அதையே இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு எடுத்துரைக்கின்றது. இயேசு 40 நாள் உண்ணா நோம்பிருந்து பின்பு தூய ஆவியினால் அவர் பாலை நிலத்திற்கு எடுத்து செல்லப்படுகிறார். பல்வேறு நேரங்களில் நாமும் அவ்வாறு தான் ஒவ்வொரு ஆண்டும் தவக்காலம் 40 நாள் நாம் இடைவிடாது நோம்பிருந்து பல்வேறு செயல்களை செய்து நற்செயல்களை செய்து இறைவனை பின்தொடர்வோம். 40 நாள் முடிந்தவுடன் மீண்டும் நம்முடைய சோதனைக்கு கடந்து செல்வோம். பல நேரங்களில் நாம் அதில் தவறு விழுவதும் உண்டு. ஆனால் இறைவன் வலுவாக ஒரு விஷயத்தை நமக்கு இங்கு குறிப்பிடுகிறார். 40 நாள் முடிஞ்ச உடனே கடவுள் நம்மளை தனியாக விடுறது கிடையாது. தூய ஆவியினால் நம்மளை வழி நடத்துகிறார். அந்த தூய ஆவியினால் நம்மளை வழி நடத்தும் பொழுது நாம் சோதனைக்கு உள்ளாக மாட்டோம் என்பது அர்த்தமல்ல. மாறாக நாம் சோதனைக்கு உட்படும் பொழுதும் இறைவனும் தூய ஆவியும் என்னோடு இருந்து என்னை வழி நடத்துகிறார்கள் என்கின்ற மாபெரும் உண்மையை இன்றைய நற்செய்தி வாசகமானது நமக்கு எடுத்துரைக்கின்றது. மேலும் மீண்டுமாக இயேசுவினுடைய இரண்டாவது ஒரு சோதனையாக நம்முன் காணப்படுகிறது என்னவென்றால் உணவு. ஏன்னா 40 நாள் உணவு இல்லாமல் நோன்பு இருந்துட்டு கடைசியாக 40வது நாள் நம்ம ஈஸ்டர் எல்லாம் வரும்பொழுது என்ன பண்ணுவோம் அப்படின்னா இருக்கிற பறக்கிறது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுடைய டேபிளில் வச்சுட்டு நம்ம சாப்பிடுவோம். அதுதான் நோன்பா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா இல்லை. மாறாக பல்வேறு நேரங்களில் நம்முள் உள்ள ஒரு சோதனை என்பது உணவிற்காக 40 நாள் நான் சாப்பிடாத இருந்தேன், கறி மீன் முட்டை எதுவுமே நான் சாப்பிடல, இடைவிடாத ஜெபிச்சேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அந்த ஜெப உதவிகளில் நாம் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய சோதனைகளை கடந்து மீண்டுமாக இறைவனுடன் உள்ள உறவை இழக்காமல் என்னுடைய வாழ்வில் தொடர முயற்சிக்கிறேனா என்பதை சிந்திக்கவும் இன்றைய நற்செய்தி வாசகமானது நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. மூன்றாவதாக மேலும் ஒரு சோதனை இயேசுக்கு என்ன அப்படின்னா அதிகாரம் அல்லது பதவி மோகம். இவை இரண்டையும் இயேசுவின் முன்பாக சாத்தான் அழகை இயேசுவின் முன்பாக வைக்கின்றது. அதுபோலவே நமக்கும் பல்வேறு நிலைகளில் நம்முடைய அலுவலகங்களில் நாம் பணிபுரிகின்ற பொழுதும் மற்ற வேலைகளை நாம் செய்கின்ற பொழுதும் நமக்கு பல்வேறு நிலைகளில் தடுமாறுகின்ற ஒரு நிலையானது ஏற்படுகின்றது. அதையே இறைவன் தன்னுடைய வாழ்விலும் கடந்து செல்கிறார். இவை மூன்றையும் இறைவன் எவ்வாறாக கடந்து சென்றார் என்பதை மீண்டும் மீண்டுமாக சிந்திக்க இன்றைய நற்செய்தி வாசகமானது நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. இறைவன் இவை மூன்றையும் எவ்வாறு கடந்து சென்றார் சற்று உற்று நோக்கினால் இறைவன் தன்னுடைய ஜெபம், தவம் இவை
அனைத்தோடு சேர்த்து இறை வார்த்தையினால் வலுவுள்ளவராக மீண்டும் மீண்டுமாக இறை வார்த்தையை தன்னுள் வாழ்ந்து அதை மற்றுள்ளவர்களுக்கு எடுத்துரைத்து அதன் வழியாக வெற்றி கொண்டார். இன்று நாம் தவ காலத்திலே பல்வேறு நேரங்களில் நம்முடைய தவ முயற்சிகளை மீண்டும் மீண்டுமாக எடுத்து வைக்கின்ற பொழுது ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துடுறோம். என்ன அப்படின்னா, அழகாக ஒரு எழுத்தாளர் தன்னுடைய புத்தகத்திலே இவ்வாறாக எழுதுகிறார். மனிதனுள் 2 மிருகங்கள் இருக்கிறது. ஒன்று நல்லது, இன்னொன்று கெட்டது. இந்த 2 மிருகங்களும் உள்ளே இருக்கும் பொழுது நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பல நேரங்களில் நமக்குள்ளே இருக்கிற கெட்ட மிருகத்துக்கு நிறைய சாப்பாடு போட்டுடுறோம். சாப்பாடு போட்டுட்டு அந்த மிருகம் வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஏன் எனக்குள்ளே மட்டும் இவ்வளோ கெட்டது இருக்குது, ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ கெட்டது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது அந்த எழுத்தாளர் அழகாக குறிப்பிடுகின்றார், நீ எதற்கு உணவளித்தாயோ அதுவே உன்னில் பெருகிற்று. நீ எதற்கு உணவளித்தாயோ அதுவே உன்னில் பெருகிற்று. அப்போ நாம் எதற்கு உணவளிக்கிறோம்? இந்த 40 நாள் தவக்காலம் என்னுடைய தீமையை நான் மாற்றி வைக்கிறேன் என்பது மட்டுமல்ல தவக்காலம். மாறாக என்னுள்ளில் உள்ள நன்மையை நான் பெருக்கிக் கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறேன். என்னுள்ளில் உள்ள நன்மையை நான் பெருக்கும் பொழுது என்னுள்ளில் உள்ள தீமையானது முற்றிலுமாக அழிவு பெறுமா என்பது அல்ல. மாறாக என்னுள்ளில் உள்ள தீமையானது குறைவுபடும். என்னுள் உள்ள நன்மை பெருகும் பொழுது என்னுள் உள்ள தீமை குறைவுபடும் என்பதை தான் இன்றைய தவக்காலமானது நமக்கு எடுத்துரைக்கின்றது. எனவே தவ முயற்சிகளில் மேற்கொள்ளும் பொழுது நாம் இறைவனுடைய இறை வார்த்தையை முழுமையாக உணர்ந்து இறை வார்த்தைக்கு ஏற்ப வாழ வேண்டும். இறை வார்த்தை என்ன சொல்லுது? ஒன்னே ஒன்று தான் சொல்லுது, நான் உங்களை அன்பு செய்வது போல நீங்கள் மற்றுள்ளவரை அன்பு செய்யுங்கள். இதான் இறைவார்த்தை. இதை தான் நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப இறைவன் எவ்வாறு என்னுடைய குறைகளோடு என்னை அன்பு செய்கின்றாரோ அது போலவே நானும் மற்றுள்ளவர்களை அவர்களுடைய குறை நிறைகளோடு ஏற்றுக்கொண்டு என்னுடைய வாழ்வில் அன்பு செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறேன். உண்மையான தவக்காலம் என்பது எது என்றால் நோன்பிருப்பது அல்ல. மாறாக நான் யாரையாவது ஒதுக்கி வைத்து அல்லது யாரையாவது மாற்றி வைத்து வாழ்கின்றனோ, ஏற்றுக்கொள்ள முடியாமல் வாழ்கின்றனோ, அவர்களுடைய குறைவுகளை நான் முழுவதுமாக ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய குறைகளோடு அவர்களை அன்பு செய்ய முயற்சிக்க வேண்டும் என்பதே இந்த தவக்காலம் நமக்கு விடுக்கின்ற ஒரு உண்மையான அழைப்பு. நான் கறி மீன் இதெல்லாம் மாற்றி வைக்கிறேன்றது கிடையாது. என்னோடு உள்ள ஏற்றுக்கொள்ளாமையை மாற்றி வைத்து மற்றுள்ளவர்களை அவர்களுடைய குறைவுகளோடு நான் ஏற்றுக்கொள்ளும் பொழுது இறைவனுக்கு உகந்த ஒரு பிள்ளையாக வாழ்கின்றேன் என்பதை தான் இன்றைய நற்செய்தி வாசகமானது நமக்கு முற்றிலுமாக எடுத்துரைத்து இறைவனுடைய அருளையும் ஆசிரியையும் பெற இறை வார்த்தையில் ஆழமாக ஊன்றி நிற்கவும் அதை நம் வாழ்வில் கடைபிடிக்கவும் இன்றைய வாசகங்கள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. எனவே தவ காலத்திலே நாம் ஈடுபடுகின்ற பொழுது உண்மையான தவம் என்னவென்பதை உணர்ந்து அதை நம் வாழ்வில் நாம் கடைபிடித்து இறைவனுக்கு ஏற்ற பிள்ளைகளாக வாழ வேண்டிய அருள் வரங்களை வேண்டி தொடர்ந்து இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். ஆமென். எழுந்து நின்று நமது விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கண்ணி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். தாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார்.
வருகிறார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதில் நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல தந்தையாம் இறைவன் மக்கள் அனைவரும் மீட்பு அடையவும் உண்மையின் நிறை அறிவை பெறவும் விரும்புகின்றார். முழு மனதுடன் அவரை நோக்கி மன்றாடுவோம். அன்பின் இறைவா, எம் தாய் திரு அவையை வழி நடத்தி வரும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். இவர்கள் அனைவரும் திரு அவையின் மரபுகளையும் விசுவாசத்தையும் வளர்த்தெடுக்கும் போது எதிர்கொள்ளும் பிரச்சனைகள், சவால்கள் மற்றும் துன்பங்களை மன உறுதியோடு எதிர்கொண்டு எமது நம்பிக்கை வாழ்வை வளப்படுத்தும் கருவிகளாய் செயலாற்றிட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணையின் இறைவா, பாவத்திற்கும் சோதனைக்கும் பழகி போன எங்களின் வாழ்வையும் உலகையும் உமது கரங்களில் தருகிறோம். தவகாலத்தின் முதல் வாரத்தில் கால் பதித்துள்ள நாங்கள் அனைவரும் பாவத்தையும் பாவத்திற்கு ஏதுவான சூழ்நிலைகளையும் விட்டுவிட்டு எமக்காய் பலியான உன் அன்பு மகனின் வார்த்தைகளை பின்பற்றி நல்ல மனிதர்களாய் வாழும் வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் இறைவா, அரசு பொது தேர்வுக்காக தங்களை தயாரித்து கொண்டிருக்கும் அனைத்து குழந்தைகளுக்காக ஜெபிக்கின்றோம். இவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகமும் படிப்பதற்கு ஏற்ற சூழல்களும் படிப்பதை நன்கு புரிந்து கொள்ள உமது ஞானம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதியின் இறைவா, எம் நாட்டை காக்கும் பொது பணியில் ஈடுபட்டுள்ள நாட்டு தலைவர்கள், இராணுவ வீரர்கள், அரசு அதிகாரிகளுக்காக ஜெபிக்கின்றோம். இவர்களின் தியாகம் நிறைந்த பணிகளுக்காய் நன்றி கூறுகிறோம். தொடர்ந்து இவர்கள் தங்களின் பணிகளை செய்யவும் தீமைகளை எதிர்த்து போராடி நாட்டில் அமைதியும் பாதுகாப்பும் நிலைக்க உழைக்கவும் ஆற்றல் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பேரன்பு மிக்க இறைவா, மாதா தொலைக்காட்சி என்னும் பெரிய குடும்பத்தையும் அதன் வளர்ச்சிக்காக உழைக்கும் அருட்தந்தையர்கள், பணியாளர்கள், ஜெப வீரர்கள், நன்கொடையாளர்களை அனைவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். இவர்கள் அனைவரும் தொடர்ந்து உமது இறையாட்சி பணியை செய்வதற்கு சக்தியும் பணி வாழ்வில் வரும் சோதனைகளை உமது வல்லமையால் வென்று சான்று வாழ்வு வாழும் வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரம் மௌனமாக ஜெபிப்போம். ஆண்டவரே, உம்மை இறைஞ்சி மன்றாடும் திரு அவை மீது இரக்கம் காட்டி உம்மை நாடி வரும் இதயங்களை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். அதனால் தூய மறை நிகழ்வுகளில் பங்கு பெற அவர்களுக்கு அருளியது போல உம்முடைய உதவிகளை ஒருபோதும் குறைவுபடாது கிடைப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நான் தருவேன் இறைவா, உன் இதயத்தின் அன்பின் கீடாக
நான் தருவேன் இறைவா, எதை நான் தருவேன் இறைவா, உன் இதயத்தின் அன்பிற்கீடாக எதை நான் தருவேன் இறைவா. நான் செய்தேன் இறைவா, பாவக்குழியில் விழுந்தேன் இறைவா, குறை நான் செய்தேன் இறைவா, பாவக்குழியில் விழுந்தேன் இறைவா, கரையாம் பாவத்தை நீக்கிடவே, கரையாம் பாவத்தை நீக்கிடவே கல்வாரி மலையில் இறந்தாயோ, எதை நான் தருவேன் இறைவா, உன் இதயத்தின் அன்பிற்கீடாக எதை நான் தருவேன் இறைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை காணிக்கைகளை திருமுன் கொண்டு வந்து புனிதமிக்க அருள் அடையாள கொண்டாட்டத்தை தொடங்குகின்றோம். இவற்றை தகுந்த முறையில் ஒப்பு கொடுக்க எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவாம், எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து 40 நாட்கள் இவ்வுலக உணவை தவிர்த்து உண்ணா நோன்புக்கு உரு கொடுத்து அதை புனிதப்படுத்தினார். மேலும் தொடக்கத்தில் தோன்றிய பாம்பின் மாய கவர்ச்சிகள் அனைத்தையும் அவர் தோற்கடித்து தீமையின் ஆட்சி மீது வெற்றி கொள்ள எங்களுக்கு கற்பித்தார். அதனால் பாஸ்கா மறை நிகழ்வை தகுதியான மனதோடு கொண்டாடி இறுதியாக முடிவில்லா பாஸ்காவுக்கு கடந்து செல்வோமாக. ஆகவே வானதூதர் அணிகளோடு புனிதர் பெருந்திரளோடு நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா,
வாழ்விலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ் ஆந்தனி சுவாமி, ஏனைய ஆயர்கள், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் குறிப்பாக உடல் நோயால் வருந்தும் எல்லா சகோதரர்களையும் அவர்களுடைய உடல் நலங்களை மீண்டு நீர்தாமே தந்து அவர்களை நிறைவாக ஆசீர்வதித்தருள வேண்டும் என்றும், மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், குறிப்பாக எங்கள் குடும்பங்களிலிருந்து எங்களை விட்டு பிரிந்த அனைவரையும், யாரும் நினையாத ஆத்மாக்களையும், இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில்
எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தினால் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரும்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து தரும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த தவக்காலத்திலே தன்னை பின்பற்றி அன்பு செய்து வாழ அழைக்கும் இறைமகன். தவக்காலம் என்பது அருளின் காலம் என்பதை நமக்கு உணர்த்தும் இவருடைய விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடமன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா, இறைவா, இறைவா,
மோதும் உலகினிலே ஆறுதல் நீ தர வேண்டும். அலை மோதும் உலகினிலே ஆறுதல் நீ தர வேண்டும். அண்டி வந்தோ அடைக்கலம் நீ ஆதரித்தே அரவணைப்பாய். ஆதரித்தே அரவணைப்பாய். யாரிடம் செல்வோம் இறைவா? மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புத்துயிர் தரும் விண்ணக உணவினால் எங்கள் நம்பிக்கை ஊட்டம் பெறவும் எதிர்நோக்கு வளர்வரும் அன்பு உறுதி அடைவும் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உயிருள்ள உண்மையான உணவாம் கிறிஸ்துவை நாங்கள் ஆர்வத்துடன் நாட கற்றுக்கொள்வதோடு உமது வாய் நின்று புறப்படும் எல்லா வார்த்தைகளாலும் வாழ்ந்திட ஆற்றல் பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் சீடர்களாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. தியாகத்தின் மாதாவே, சிலுவை அடியிலே சிந்தை நொந்தழுதாயோ. வியாகுல மாமரியே, தியாகத்தின் மாதாவே, சிலுவை அடியிலே சிந்தை நொந்தழுதாயோ. பன்னிரு வயதில் ஆலயத்தில் அன்று அறிஞர்கள் புகழ்ந்தவரே. பன்னிரு வயதில் ஆலயத்தில் அன்று அறிஞர்கள் புகழ்ந்தவரே. கரங்களை விரித்தே கல்வனை போல், கரங்களை விரித்தே கல்வனை போல் கழுமரத்தினில் கண்டதினா. வியாகுல மாமரியே, தியாகத்தின் மாதாவே, சிலுவை அடியிலே சிந்தை
இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென்.